காவேரி வந்து பொண்ணு பார்க்க வரத வந்து கேள்விப்பட்டு காவேரி செமையா டென்ஷன் ஆகி அவங்க அம்மா முதல்ல அவங்க அம்மாவை பயங்கரமாக திட்டுறாங்க. அடுத்து வந்து அவங்க அக்கா எல்லாரும் சேர்ந்து காவேரி சமாதானப்படுத்தி வந்து பொண்ணு பார்க்க வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. இங்கே காவேரிக்கு எல்லாம் அலங்காரம் பண்ண வராங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம், இப்படியே மாப்பிள்ளை பார்த்துட்டு போட்டோம், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவாய்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ரொம்ப பண்ணி அவங்க அம்மா பூவெல்லாம் வச்சு விடுறாங்க. அடுத்து பொண்ணு பார்க்க மாப்பிள்ளையும் வராங்க. அவங்க பொண்ணு பார்க்குறாங்க. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால் எப்போ வந்து நம்ம நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைக்கு, என்னம்மா இதெல்லாம் அப்படின்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனதால ஒன்று நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்கடி அப்படின்னா, இங்கே பாருமா, எனக்கு இந்த கல்யாணத்தை சுடி கூட விருப்பம் இல்லை. இங்கே பாட்டி, உனக்கு மாப்பிள்ளை நல்லா தானே இருக்காரு, அவர் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்றாரு, எந்த பிரச்சனையும் இல்லைடி, நல்ல குடும்பம்டி அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அக்கா ஒத்துக்கக்கா, சொன்னா கேளுக்கா, மாப்பிள்ளையும் நல்லா இருக்காரு. ஆமாம், நானும் விசாரிச்சுட்டேன், மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், காவேரி உன்னை நல்லா வச்சுப்பாரு காவேரி அவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவீனும் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் நிவீன், நான் என்னோட முடிவு அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, அதுவும் மாப்பிள்ளலாம் எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு என்னம்மா இவ, சரிம்மா இப்போ அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்ப, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு, சரி நாங்கள் வந்து கலந்து பேசி உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. என்னடி நீ இப்படி மூவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னோடனே கங்காவும் அவங்கள திட்டுறாங்க. என்ன காவேரி இப்படி பண்ணுற அப்படின்னு. இங்கே பாருங்கள், எனக்கு மாப்பிள்ளை இப்படி ஏன் நீ உனக்கு பிடிக்கல அப்படின்னோடனே, என் ட்ரீம் பாய் மாதிரி இல்லை, எனக்கு ட்ரீம் பாய் என்னக்கா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், என் ட்ரீம் பாய் எப்படி இருப்பார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாரும் என்ன இவ இப்படி பேசுகிறா அப்படின்னோடனே, காவேரியை கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்தி தான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து குட்டி காவேரி வந்து ஸ்கூலுக்கு வராங்க. அங்கே ஸ்கூலுக்கு வந்தோன்னு வந்து இங்கே காவேரி கேட்குறாங்க. குட்டி காவேரி காவேரியை பார்த்து, மிஸ் இன்றைக்காவது எங்கள் டேடியை நீங்கள் மீட் பண்ணுவீங்களா மிஸ் அப்படின்னு. மீட் பண்ணிட்டா போச்சு, இதே தான் நேற்றும் சொன்னீங்க, ஆனால் நேற்று மீட்டிங்கே நடக்கலை. யார் சொன்னது மீட்டிங் நடக்கல, மீட்டிங் நடந்தது அப்படின்றாங்க. என்ன மிஸ் சொல்கிறீங்க, ஆமாம் உன் கூட வந்தார் அவர் உன் டேடி தானே அப்படின்னோன்னா, ஆமாம் மிஸ் நேற்று கூட கூப்பிட்டு வந்தார், அவர் உங்கள் டேடியா இல்லை வேறு யாராவதா, டேடி தான் மிஸ், அப்போ நான் அவரை பார்த்துட்டேன். என்ன மிஸ் சொல்கிறீங்க, எங்கள் டேடியை பார்த்தீங்களா, ஆமாம் ஹேண்ட்ஸமாக ஹைட்டாக ஒயிட்டாக இருந்தார், அவர் தானே உங்கள் டேடி எப்படின்னா, ஆமாம் மிஸ் அப்படின்றாங்க. எங்கள் டேடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா மிஸ், நீ கேட்குறது புரியலடா எனக்கு. இல்லை மிஸ் எங்கள் டேடி எப்படி இருந்தார் அப்படின்னோடனே, உங்கள் டேடி ஹீரோ மாதிரி இருக்கார் அப்படின்னோடனே, நீ இளவரசி உங்கள் டேடி ஹீரோ அப்படின்றாங்க. உடனே வந்து சிரிக்கிறாங்க, சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம வந்து குட்டி காவேரிக்கு, மிஸ் நிஜமாலே எங்கள் டேடி ஹீரோ தான் மிஸ் அப்படின்றாங்க. அதை தான் நானும் சொல்கிறேன் அப்படின்றாங்க. மிஸ் எங்கள் டேடி உங்களுக்கு பிடிக்கும் தானே மிஸ், ஒன்று பிடிக்கும்ல, அதே மாதிரி உங்கள் டேடியும் பிடிக்கும் அப்படின்னு. தேங்க்ஸ் மிஸ் அப்படின்றாங்க. சிரிக்கிறாங்க நம்ம காவேரி. மிஸ் இன்றைக்கி எங்கள் டேடி மீட் பண்ண முடியுமா அப்படின்னோடனே, இன்றைக்கி தானே, கண்டிப்பாக மீட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் டேடி இன்றைக்கி வருவாரா, கண்டிப்பாக வருவார் மிஸ் அப்படின்றாங்க. ஈவினிங் வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து எல்லாத்தையும் புக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. மிஸ் எங்கள் டேடி மீட் பண்ண போகலாமா அப்படின்னோடனே, போகலாமே அப்படின்னோடனே பார்த்தா வந்து அவங்க டேடி நிற்காம வந்து அவங்க தாத்தா நிற்கிறார். சாரி மிஸ் எங்கள் டேடி வரல, எங்கள் தாத்தா தான் நிற்கிறாரு. ஓ அப்படியா, சரிங்க மிஸ் நான் கிளம்புறேன், எங்கள் டேடியே நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணுங்கள் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஓகே அவங்க தாத்தா வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்க வராங்க. அதுக்குள்ளே மிஸ் உங்களை வந்து அந்த மிஸ் கூப்பிட்டாங்கன்னொன்னே சரின்னு சொல்லிட்டு காவேரியும் போயிடுறாங்க. அடுத்து வந்து எங்கள் தாத்தா வந்து செல்லக்குட்டி அப்படி சொல்லிட்டு ஓடி வராரு. ஏன் டேடி வரல தாத்தா அப்படின்னோடனே, டேடிக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துச்சுடா, என்னை போய் கூட்டிகிட்டு வர சொன்னார், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னோடனே, இன்றைக்கி மிஸ்ஸை மீட் பண்ணி தேங்க்ஸ் சொல்கிறேன்னு டேடி சொன்னார் அப்படின்னோடனே, சரி தாத்தா வந்துட்டு உனக்கு சந்தோஷம் இல்லையா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போது தாத்தா வந்து தினம் கூப்பிட்டு வரவா, வேணாம் டேடி தான் வரணும் அப்படின்னோடனே சிரிக்கிறாரு. சரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அவங்க தாத்தா. ரொம்ப சந்தோஷமாக வந்து 2 பேருமே வந்து கிளம்புறாங்க. அன்பரசு வந்து என்ன பண்ணுறாரு, ராதா கிட்ட, ராதா ஒரு முக்கியமான விஷயம் என்னங்க, நான் அந்த காவேரி இருக்க வீடை கண்டுபிடிச்சிட்டேன் ராதா. என்னங்க சொல்கிறீங்க, ஆமாம் நம்ம போய் முதல்ல காவேரி வேலைக்கு போயிட்டுருக்கா போல் இருக்கு, அதனால் எப்படியும் காலைல கிளம்பிடுவா, அவள் கிளம்பணுன்னு நம்ம சாரதா கிட்ட போய் பேசணும் சரியா அப்படின்னோடனே, சரிங்க என்ன பேசணும் ஏது பேசணும் முதல்ல முடிவு பண்ணி தான் நம்ம பேசணும் ராதா, இஷ்டத்துக்கெல்லாம் பேசக்கூடாதுன்னொன்னே, சரிங்க நம்ம பேசிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல்ல சாரதாக்கு இந்த ஊரை விட்டு போட சொல்லி நம்ம வற்புறுத்தி ஆகணும், எதையாவது சொல்லி சாரதாவை இந்த ஊரை விட்டு அனுப்பிச்சாகணும், அவள் பொண்ணை கூட்டிகிட்டு சாரதா இந்த ஊரை விட்டு போனால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அதுக்கு நம்ம எப்படி பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும் ராதா, நான் பேசிக்கிறேன் அப்படின்றாரு அன்பரசு.